எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்தியன் டூல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்குது. சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் இல்லாம எதுக்குடா அனிருத்தை போட்டீங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஒன் ஃபேன்ஸுமே நல்லா கொதிச்சு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து சங்கர் அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அனிருத் மேலே. அதனால தான் இந்த பார்ட் 2 வந்து அனிருத் கையில் கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே அந்த பாட்டையும் வந்து அவர் பயங்கரமாக போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த பாட்டில் வந்து நிறைய வரிகள் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம பா விஜய் பயங்கரமாக எழுதியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் வரியே பார்த்தீங்கன்னா, பாரா வருவது ஓராட்படையா, வீரா விழும்புன் அலங்காரா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு வீரமான ஒரு லிரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வருவது ஓராட்படையா, அந்த மாதிரி நான் தனியாக வரண்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீரா விழுப்புன் அலங்காரா அப்படின்ற போது நான்லாம் தழும்புலையே வந்து அலங்காரம் பண்ணிட்டு ஒருத்தன் வராண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த வரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறா 1000 உடையவாள் ஒருவன், பேரா வரிப்புலி வரலாறா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு லிரிக்ஸு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறா 1000 உடைவாள் ஒருவன்னா அந்த மாதிரி 1000 வாளோட ஒருத்தன் வராண்டா, குறுக்க வந்தீங்கன்னா வெட்டிடுவேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸு. அது மட்டும் இல்லாமல் பேரா வரிப்புலி வரலாறா, ஒரு வரிப்புலிக்கு எப்படி ஒரு வரலாறு, ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கோ அதே மாதிரி இவருக்கும் வந்து ஒரு வரலாறு இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வரியில் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எம் தாய்மன் மேல் ஆணை இது தமிழ் மானத்தின் சேனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சேனை அப்படின்ற போதே எல்லாருக்கும் தெரியும் இந்தியன் உள்ள சேனாதிபதி எவ்வளோ பெரிய கேரக்டர், இந்தியன் தாத்தா அப்படின்றது எவ்வளோ முக்கியமான கேரக்டர் அப்படின்றது தெரியும். இந்த வரிகள்லேயே அவரோட பேரை இணைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்மண் மேல் ஆணை, அது எப்படின்னு தெரியும், ஒரு தேசப்பற்று ஒரு தமிழ் பற்று அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அடுத்து என்ன வரிகள் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட வெள்ளை ரத்தம் தொட்டு இனி வாளில் ஏற்று சாணை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. வெள்ளை ரத்தம் தொட்டு இனி வாளில் ஏற்று சாணை, அந்த வெள்ளையர்கள் அவரோட ரத்தத்துல ஒரு அரசாணை எழுது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இவ்வளவு பயங்கரமா ஒரு போரை பத்தி ஒரு நாட்டை பத்தி போயிட்டு இருக்கிற இந்த வரிகள்ல திடீர்னு ஒரு காதல் குரல் கேட்குது. அந்த வரிகள் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட காலடி குழம்பாகணும், உன்மேல விழும்புன் தழும்பாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கியூட்டான ஒரு காதல் வரிகள் வருது. உன் கையில் சேரும் வரமாகணும், இல்லை தாய் மண்ணுக்கே நான் உரமாகணும் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு காதலோட சேர்ந்து ஒரு நாட்டு பற்றியும் சேர்ந்த ஒரு வரிகள் வருது. ஒன்று, நம்ம காதல் ஜெயிச்சு நம்ம ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தாய்மண்ணுக்கே சண்டை போட்டு அந்த தாய்மண்ணுக்கு உரமாக கூட ஆகலாம். அதுக்கு ஹீரோ வந்து ஒரு பதில் சொல்கிறாரு. அது ரொம்ப அழகான வரிகள் அப்படின்னே சொல்லலாம். புரியா வழியே சேலை புலியே புலியே, உன்மேல் வரிகள் எண்ணி எண்ணி சொல்லட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கியூட்டான வரி தான் சொல்லியிருக்கிறாங்க. நீ வந்து ஒரு பெண் புலி அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் உன்மேல் வரிகள் எண்ணி எண்ணி சொல்லட்டா, அதாவது அந்த புலிகள் மேலே உள்ள வரிகள் போல அதை எண்ணி எண்ணி நான் உன்னை வர்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாடல் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது. மெயினாக எண்டிங்கில் வந்து ஒரு வீரமான ஒரு லிரிக்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடிமைகள் ரத்தத்துக்கு வெப்பம் தந்த சிப்பாய் நீயே, அதிகார வர்க்கத்துக்கு அரைக்குவல் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூஸ்பம் லிரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி அடிமைகள்லாம் வந்து அடித்து துன்புறுத்தி அப்படி இந்த ரத்தம் சிந்த வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மீட்டெடுக்க வந்த ஒரு சிப்பாய் நீ அப்படின்ற மாதிரி அதில் சொல்ல வராங்க. அதிகார வர்க்கத்துக்கு அரைக்குவல் நீயே, இந்த மாதிரி அந்த அதிகார வர்க்கத்துக்கு நீ தான் சரியான ஒரு போட்டியாளர், உன்னால் மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் என் தாய்மண் மேல் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜெட்டிக்காக அப்படியே போய் அப்படியே அந்த பாட்டை முடிக்கிறாங்க. ஓகே, இருந்தாலும் அனிருத் அவர்களுக்கு வந்து நம்ம சங்கர் சார் கொடுத்த முதல் வாய்ப்பிலேயே வந்து இந்தியன் டூக்கு ஒரு பயங்கரமான ஃபர்ஸ்ட் சிங்கிள் கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு இல்லை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பல பேர் பேசிகிட்டு இருந்தாலுமே அனிருத் ஃபேன்ஸ்லாம் இந்த பாட்டை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மெயினாக இந்தியன் ஒன்னில் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இல்லையா, இப்போ அனிருத் வந்து இந்தியன் டூக்கு போட்டிருக்காரு. எது பெஸ்ட்டாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது எது நல்லா இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.